இப்போ குச்சி மிட்டாய் செய்ய போது நம்ம வடை சட்டியை வைக்கிறோம். வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம வந்து சர்க்கரையை போடுறோம். இப்போ நம்ம புளி கொஞ்சம் ஊற்றுறோம். புளிப்பு உரப்பு வைக்கிற மாதிரி நம்ம அந்த குச்சி மிட்டாய் உரப்பு டேஸ்ட்டு வர்ற மாதிரி லைட்டாக ஊற்றுறோம். கொஞ்சம் வத்தப்பொடி போடுறோம். இப்போ புளி வத்தப்பொடி போட்டிருக்கோம். அவன் நம்ம புளிப்பு உரப்பு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைக்கு விரும்பி சாப்பிட்ற பிள்ளைங்க இதெல்லாம் உரப்பு புளிப்புங்க நல்லா சாப்பிடுங்க. இப்போ நம்ம பதம் வந்துருச்சான்னு பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் பதம் வரணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். நம்ம குச்சி மிட்டாய் செஞ்சுட்டோம். சாப்பிட போகலாம். இப்போ இனிப்பு உரப்பு புளிப்பு 3மே இருக்கு. பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பாரு. சொல்லு சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு டேஸ்டி? நல்லா இருக்கா? டேஸ்ட் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. சரி, எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்டா இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.